நீங்க நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி பேசினா அதுல நான் பொசுங்கி போயிடுவேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா நெருப்பு மேல நெருப்பு விழுந்தா அதனால அதுக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு ரோட்ல வச்சு எங்க அம்மாவை தரக்குறைவா பேசுனீங்க? எங்க அம்மா யாரும் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி ஓரமா தானே இருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்க அம்மா ஒரு அப்பாவி, ஒரு வாய் இல்லாத போச்சுன்னு தெரிஞ்சும் உன் 4 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துருவேன்னு சொன்னீங்களாமே, இது நியாயமா? எனக்கு நியாயம். என்ன நியாயம்? நீங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க, அத மறந்துடாதீங்க பெரியமா. சி, வாய மூடுடி. யாருக்கு யாரடி பெரியமா? ஒழுக்கம் கிட்டவளுக்கு பொண்ணா பிறந்தவ என்ன பெரியம்மான்னு கூப்பிடவே கூடாது. எங்க அம்மா ஒழுக்கம் கெட்டவங்க இல்ல. அந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவங்களா இருந்திருந்தா இந்த வீட்டோட மானம் எப்பவோ தெருவுக்கு போயிருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வீடு நல்லா இருக்கணும், இந்த வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தெய்வத்துக்கு விளக்கேத்துறவங்க எங்க அம்மா. தேவையில்லாம அந்த நல்ல ஆத்மாவை அவமானப்படுத்தாதீங்க. அவமானப்படுத்தினா நானு என் குடும்பம் எல்லாமே விளங்காம போயிடுவோமா? சொல்லுடி, நானும் என் குடும்பமும் நாசமா போயிடுவோமா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் நமக்கு அடுத்தவங்களால வரதில்ல. இதுதான் அதுக்கு அர்த்தம். நல்லதை விதைச்சு நல்லதையும் அறுவடை பண்ணுங்க. ஏய் 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 நில்லடி. ஏன் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டிட்டு போறியா நீ? ஏய் ஏய் இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ஏதோ புது நம்பரா இருக்க. ஹலோ, யாருங்க? என்ன பரமு, என்ன மட்டையில இருக்கியா? பணம் ரெடியா? எப்ப பாரு பணம் 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 பணம். எந்த பணம்? ஓகே ஓகே, அப்ப மட்டை தான். எங்க எனக்கு சேர வேண்டிய 5 லட்சம்? ஓ, பேசுறது சுந்தரியா? அது சரி. பேசுறது சுந்தரிங்கிறதே உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. நான் கேட்ட பணம் 5 லட்சம் எங்க? நான் கேட்டேன். ஐயா அதுக்கு மேல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, உன் ஐயா செல் நம்பரை கொடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். உன் ஐயா கிட்ட என்ன ஏதுன்னு நானே விசாரிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம பரம கையில என்ன எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு நானே கேட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் என்கிட்ட கேட்காத. ஏன் கேட்டா மாட்டிப்பியா? சொல்லு, எவ்வளவு பணத்தை கொடுத்தீங்கன்னு கேட்டா நீ மாட்டிப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உளறதுல இருந்தே உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லுடா, எவ்வளவு பணத்தை அடிச்ச? தேவா? ஆமாண்டா. முதல்ல சந்தேகமா கேட்டேன், இப்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். நீ எனக்கும் உன் ஐயாவுக்கு நடுவுல ஏதோ உள்குத்து வேலை பண்ணிருக்க. இதுக்கு மேல மயிலே இறகு போடுங்கிற வேலை எல்லாம் வேணாம். எனக்கு இப்ப தேவை 20 லட்சம். 20 லட்சமா? மொத்தமா ரவுண்டா 20 லட்சத்தை தந்தாதான் நான் இந்த ஊரை விட்டே போவேன். பாரு சுந்தரி, இது வேணாம் வேணாம் வேணாம். நீ ரொம்ப பேராசைப்படுற. பேய் பிடிச்சவள கூட மீட்டலாம், ஆனா பேராசை பிடிச்சவள மீட்கவே முடியாது. நாளைக்கு என் கையில 20 லட்சத்தை கொடுத்தாகணும். இல்லனா நான் முத்துப்பாண்டி பொண்ணு கௌரிய பார்த்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இங்க பாரு பரம, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ என் பேரை சொல்லி ஏதோ பெரிய அமௌண்டா தேத்திட்ட. அதுல நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. எனக்கு தேவை இன்னும் 20 லட்சம், அவ்வளவுதான். பரமு, மத்தவெல்லாம் ஆத்துல மீன் பிடிப்பா, சேத்துல மீன் பிடிப்பா. ஆனா இந்த சுந்தரி காத்துலயே மீனை பிடிப்பா. ஒழுங்கா நான் கேட்ட பணத்தை செட்டில் பண்ணிடு. இல்லனா பின்னாடி நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பில்லை.
ஏய் சுந்தரி, உனக்கு இன்னும் 20 லட்சம் வேணுமா? அரே, உனக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம். இந்த ஒரு நாள்ல நல்லா வாழ்ந்துக்க. அதுதான் உனக்கு கடைசி நாள். நல்லா வாழ்ந்துக்க. உட்கார் கௌரி, உட்காரு. ஆமா, அந்த லிட்டிகேஷன் லேண்ட் பேப்பர்ஸ்லாம் பாத்தியா? என்ன சொல்லுது? உங்க சன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போற லேண்ட் பத்தி தானே? அந்த செண்பக பாண்டி கிட்ட இருந்து கொண்டு வந்தல, அதுதான். பெருசா வில்லங்க எதுவும் இல்ல மேடம். கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணிருக்கு. அப்போ பெரிய அபார்ட்மெண்ட் கட்டலாம்ல? கட்டலாம் மேடம். சித்து வா, வா கண்ணா, உட்கார். கௌரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கா. என்னமா அது? அந்த லேண்ட்ல பெருசா எந்த வில்லங்கமும் இல்லையா. கௌரி சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். பாத்தியா கௌரி, முன்னெல்லாம் அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ கௌரி சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்றான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மேரி கேஸ்ல வக்கீலா நீ அன்னைக்கு வாதாட்டினல, அதான். அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் கௌரி புத்திசாலி, கௌரி திறமசாலி, கௌரி கெட்டிக்காரி, கௌரி தைரியசாலின்னு 100 தடவைக்கு மேல என்கிட்ட சொல்லிட்டான். உன்னை இவனுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ, நான் ஒருத்தி சொல்ல வந்ததை சொல்லாம வேற எதுவும் பேசிட்டு இருக்கேன். கௌரி, நீ என்ன பண்ற? சித்துவோட போய் அந்த லேண்ட ஒரு தடவை பாத்துட்டு வா. எஸ், அப்படி போடுங்க. அப்படியே அக்கம் பக்கத்துல அந்த இடத்துல வேற ஏதாவது வில்லங்க இருக்கான்னு விசாரிச்சுட்டு வா. மேடம், இதுக்கு எதுக்கு சார்? நான் மட்டும் தனியா போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேனே. நான் மட்டும் போய் பார்த்துட்டு நீங்க கேட்ட டீடைல்ஸோட வந்துடுறேனே. அது எப்படிமா? நான் இடத்த பார்க்க வேணாமா? இடத்த பார்த்தா தானே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு தெரியும். கரெக்ட், சித்தார்த் சொல்றது கரெக்ட். சித்தார்த்தும் கூட வரட்டும் கௌரி. சரிங்க மேடம், போறதா இருந்தா முதல்ல அவரை கார்ல போக சொல்லுங்க. நான் என் வண்டியில தனியா போய்க்கிறேன். என்னம்மா அது? ஒரே இடத்துக்கு ஒன்னா, அதுவும் ஒரே நேரத்துல போறதுக்கு எதுக்கு 2 வண்டின்னு கேக்குறேன். அட, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றடா. அம்மா கிட்ட ஜூனியரா இருக்கிற கௌரியே இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கும்போது உங்களுக்கு மகனா இருக்கிறன்னா பிரில்லியண்டா இருக்க வேணாமா? என்ன கௌரிக்கு என் கூட வரதுக்கு பயமா? தான் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் மத்தவங்களை பார்த்து பயப்படுவாங்க. வாங்க போலாம். வரேன் மேடம். வரமா? ஓகே, பை. உட்காரு கௌரி. இல்ல, நான் பின்னாடி இல்ல, இங்க உட்காரு. வேலைக்கு வச்ச டிரைவர் காரை ஓட்டும் போது தான் பின்னாடி உட்காரணும் கௌரி. கார் ஓனர் காரை ஓட்டும் போது முன்னாடி தான் உட்காரணும். அதான் எனக்கு கௌரவம். ஓகே, கௌரவம் கிடைக்கலன்னா என்ன, கௌரி கிடைச்சா போதும். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கோல்டன் வேர்ட் should not be repeated. தங்க வார்த்தைகள் திரும்ப சொல்வதற்கில்லை. வாங்க, பின்னாடி உட்காருங்க. ஏய் நீலா, சமையல்காரரு எல்லா சாமானையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கி வைக்க சொன்னாரு. அதையும் கொஞ்சம் சேர்த்து எழுது. சரிங்க அத்தை. எதுக்கு? கல்யாணம் முடிஞ்ச உடனே மீதி அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கா? ஆமாமா, அதுக்காக தான் இருக்கும். நம்ம தலைவர் வேல்முருகன் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எஸ்எம்எஸ்ல வேற என்ன மறந்துடுன்னு கோவப்பட்டிருக்கான். மெல்ல பேசி மடக்குவோம். வேல்முருகன் போன் தான் அடிக்குது. எங்கம்மா அவன்? குளிச்சிட்டு இருக்கா. நீ, நான் போன் எடுக்கிறேன். இருங்க, நான் எடுக்கிறேன். இருங்க. அம்மா, வேகனை கரெக்டா இருக்க பாருங்க. மனோகரி, மவளே, இரு மாட்டின இன்னைக்கு உன் கள்ள காதுல ஸ்பீக்கர்ல போடுறேன்.
என்ன மாப்பிள்ள வேல்முருகா நல்லா இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. என்ன சத்தத்தையே காணோம்? நான் யாருங்கிறதே மறந்து போச்சா? நான் தான் மனோகரி, இன்ஸ்பெக்டர் மனோகரி. ஏய், உன் செல்ல டார்லிங் மனோகரி பேசுறேன்டா. இங்க பாரு, இந்த போலீஸ் ட்ரைனிங் இருக்கே, அத சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. இங்க வந்து டைரக்டா அனுபவிச்சாதான் உனக்கு புரியும். சத்தியமா சொல்றேன். அதனால தான் 4 நாளா என்னால உனக்கு ஃபோன் கூட பண்ண முடியல. நீ பண்ண ஃபோனையும் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. சாரி சாரி சாரி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 4 நாள்ல எனக்கு பெரிய ஆறுதலா இருந்தது எது தெரியுமா? நீ எனக்கு போட்ட உன்னோட மோதிரம் தான். உன் நினைப்பு வரும்போதெல்லாம் நான் இந்த மோதிரத்தை பார்த்துதான் என் மனசை தேத்திப்பேன் தெரியுமா? இங்க பாரு, எவ்வளவு நேரம் தான் நானே தனியா வாய் வலிக்க பேசிட்டு இருக்கிறது. இது உன்கிட்ட இருக்கிற மகா மோசமான கெட்ட பழக்கம். கோவம் வந்தா ஒரு ஊன் கூட கொட்ட மாட்டேங்கிறியே. உனக்கும் எனக்கும் கல்யாணமான பின்னால உன்னை நிறைய மாத்தணும்டா. நீ வளர்ந்த விதமே சரியில்லை. ஆமா, மாத்தணும்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. அந்த நீலாவதி நாகலட்சுமி 2 பேரும் கொஞ்சமாவது மாறினாங்களா இல்லையா? நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன், சத்தியமா 2 பேரும் திருந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்ப தெரியுமா திருந்துவாங்க? நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான். அப்பதான் அவங்க திருந்துவாங்க. ஏன்னா நம்ம போலீஸ் டெக்னிக் அந்த மாதிரி இருக்கும். உங்க அம்மா உன் குழந்தைத்தனமான தங்கச்சி கூட மாத்திடலாம், திருத்திடலாம். ஆனா உன் தங்கச்சிய கட்டிக்க போறவர் இருக்காரே, தொங்க தவிர மனசுல பெரிய இவருன்னு நினைப்பு. எப்ப பார்த்தாலும் என் குடும்பத்தை இளக்காரமாவே பாக்குறது, பேசுறது. பணம் இருந்தா மட்டும் பத்தாது, படிப்பும் வேணுங்கிறது எப்பதான் அவருக்கு புரிய போதும். என்ன வேல்முருகா, இன்னும் கோவம் போகலையா? முருகன்னு என் அத்தை பேர் வச்சதுக்காக ஏறின மலையை விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? அப்பா வேல்முருகா, பேசி பேசி எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஏதாவது பேச. இங்க பாரு, இல்லைன்னா நான் போனை வச்சிடுவேன். வேல்முருகா, ஏதாவது பேசுப்பா. இன்னும் கோவம் போகலையோ? சரி, நான் வேணா டாபிக்க சேஞ்ச் பண்றேன். வேல்முருகா, உங்க வீட்ல பல பேரு என் குடும்பத்தை கேவலமா பாக்குறாங்க, பேசுறாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. பிற்காலத்துல எங்க குடும்பத்தினாலதான் உங்க குடும்பத்துக்கு கௌரவமே வரப்போகுது. நான் இன்ஸ்பெக்டர் ஆனதும் முதல்ல தூக்கி உள்ள வைக்க போறது பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் தான். ஏன்னா அவங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம் 1 2. நான் அப்புறமா பேசுறேன் மனோகரி. அட பாவி, நீ இவ்ளோ நேரம் கழிச்சு பேசுற முதல் வார்த்தை அப்புறமா பேசுறேங்கிறதா? சொன்னா கேளு மனோகரி, நான் அப்புறமா பேசுறேன். வேல்முருகா, அட பாவி. டேய் வேல்முருகா, என்ன தைரியம்டா அந்த மனோகரிக்கு? என்னையும் புருஷனை தூக்கி உள்ள வச்சிருவாளா அவ? சொல்லுடா, அவ எங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவாளா? ஐயோ அத்தை, அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிருப்பாத்த. ஏய், எதிரா விளையாட்டு? எங்க அம்மாவையும் அப்பாவையும் தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வைப்பேன்றா, அது விளையாட்டா? வேண்டாம் தங்கதர, நீ பேசாத. ரத்தம் சூடா நிக்கிற. ஏதாவது பண்ணிடுவேன், இதோட நிறுத்திக்க. டேய் தம்பி, என்ன நீ ஏதாவது பண்ணிடுவியா? உன் காதலி அதான் அந்த மனோகரி இருக்கல்ல, அவ என்ன என் குடும்பத்தையும் கேவலமா பேசிட்டு இருக்கா. நான் எப்படி பார்த்தா நான் தான் உன் மேல கோவப்படணும். அடுத்தவங்களுக்கு வந்த போனை ஸ்பீக்கரை போட்டு எல்லாரும் கேட்கற மாதிரி செஞ்சிருக்கியே, அறிவு இருக்கிறவன் இப்படி செய்வானா? ஏய், என்ன போன்ல ஆள் சொன்னது ரிப்பீட் பண்றியா? ஆமாண்டா, நான் படிப்பறிவு இல்லாதவன் தான், பணம் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. இப்ப என்ன பண்ணலான்ற? ஏ வேல்முருகா, உன்னை நல்லவன் நினைச்சு என் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு கற்பனை எல்லாம் பண்ண. நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்கு. உன் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அந்த அன்னக்குடி மக மனோகரிக்கு போட்டு விட்டுட்டு அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் மோதிரத்தை போட்டுட்டீங்களா? ஏமாத்திட்டல. அம்மா கனகவல்லி, உன் பிள்ளைய நீ நல்லா வளர்த்திருக்க அன்னைக்கு சொன்னல, நான் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு வாபஸ் வாங்கிக்கிறேன். உன் பிள்ளை வேல்முருகன் நல்ல பிள்ளை இல்ல, நாடக பிள்ளை. ரொம்ப நல்லா நடிக்கிறான். அம்மா, பாண்டி மசனமா வர்றாங்க. வரட்டும்டா, அவகிட்ட நியாயத்தை கேக்குறேன்.
என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி நிக்கிறீங்க? வா பாண்டியம்மா வா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நீ மணக்க மணக்க வளர்த்த அந்த மனோகரி என்ன பேச்சு பேசுற தெரியுமா? நான் இல்லாதப்ப மனோகர் இங்க வந்தாளா? மனோகரி வரல, அவ குரல் வந்துச்சு. குரல் வந்துச்சா? ஆமா, வேல்முருகன் செல்லுக்கு அவ போன் பண்ணவன் என்ன சொன்னா தெரியுமா? இதெல்லாம் அவளா பேசல பாண்டியம்மா, நீ கொடுத்த இடம் தான் அவளை இந்த அளவுக்கு பேச வைக்குது. என்ன என் புருஷனை, என் மகனை, மகளை ஒட்டு மொத்தமா ரொம்ப கேவலமா மட்டமா பேசிட்டா அவ. இந்த தைரியம்லாம் அவளுக்கு எங்க இருந்து வருது தெரியுமா? உன்கிட்ட இருந்து. நாம என்ன தப்பு வேணா பண்ணலாம், பாண்டியம்மா நம்மள பாதுகாப்பாங்கிறது அவளோட நம்பிக்கை. இதுல அவளுக்கு இந்த வீட்டுல காதல் வேற. குப்பையில வாழ்றவ கோபுரத்துல வாழணும்னு ஆசைப்படுறது மகா கேவலமா இருக்கு. ஏங்கா மனோகரி வேல்முருகனை காதலிக்க கூடாதா? ஏங்கா சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஆசை இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. தங்கதுரைக்கும் திலகாவுக்கும் கட்டிக்கிற முறை இருக்கிற மாதிரி வேல்முருகனுக்கும் மனோகரிக்கும் கட்டிக்கிற முறை இருக்குல்ல. பாண்டியம்மா, என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? யார் கூட சேர்த்து வச்சு பேசுற? ஏங்கா நான் பேசுறதுல என்ன தப்பு? வேல்முருகன் மனோகரிக்கு சொந்த முறைப்பையன் தானே. இந்த பேச்சே எனக்கு பிடிக்கல பாண்டியம்மா. அவ யாரோ நாம யாரோ. நான் அந்த மாதிரி நினைக்கலக்கா. நான் உங்களுக்கு தங்கச்சினா எனக்கு அண்ணக்கொடி தங்கச்சி. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா வேல்முருகனை அவ விரும்ப மாட்டாளா? இல்ல அதத்தான் இந்த வீடு விரும்பாதா? மனோகரி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இந்த வீட்டுக்கு, அதுவும் நம்ம வேல்முருகனுக்கு மனைவியா வருது ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதுக்கு மேல இதை பெருசுப்படுத்தாதீங்க. நான் சொன்னது வெறும் வார்த்தையோட நிறுத்திடாத தெய்வமே. 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னா மனோகரி வேல்முருக கல்யாணம் நடந்தே ஆகணும். டேய் நில்லுடா. லாஸ்டா என்னதான் சொல்ற? எதை பத்தி? எவ்வளவு ஒருத்திய லவ் பண்றதா சொல்றியே, அவளை பத்தி. ஏய், தேவையில்லாம மனோகரி அவ இவன் சொன்னா மரியாதை கெட்டுரும். கேட்டீங்களா? அவ இவன்னு சொன்னா இவர் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போற மாப்பிள்ள நான். ஏன் மரியாதை கெட்டுருமா? சார் அந்த அளவுக்கு மனோகரி மேடத்துக்கு மனசுல இடம் கொடுத்திருக்காரு. ஏண்டாடே தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு உன் தங்கச்சி திலகாவை விட அந்த மனோகரி முக்கியமா போயிட்டாளா? நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதுல ஏன் தங்கச்சி கொண்டு வந்து சேர்க்கிற? உன் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சதால கொண்டு வந்து சேர்க்கிற. நான் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறனால நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. நீ அந்த மனோகரி விஷயத்துல எனக்கு ஒரு சரியான முடிவை சொல்லி ஆகணும். நான் உன் தங்கச்சிக்கு புருஷனா இருக்கிற பட்சத்துல நீ அந்த மனோகரிக்கு புருஷனாகணும்னு நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அந்த அண்ணக்குடி மக மனோகரிய நான் இதுக்கு மேல காதலிக்க மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. பண்ணலன்னா எனக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்காது. நான் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். டேய் தங்கதுரை, ஏன்டா தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நீ சும்மா இருமா. இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது. அதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்லுப்பா. எதுக்கு அபசகுணமா கல்யாணம் வேண்டாங்கிற வார்த்தையை சொல்ற? உங்களுக்கு இருக்கிற பதட்டமும் பரபரப்பும் என் மச்சான் வேல்முருகனுக்கு இல்லையே. இதே இவன் இடத்துல நான் இருந்திருந்தா எப்போவோ சத்தியம் பண்ணிருப்பேன். ஏய், நான் உன்ன மாதிரி பைத்தியக்காரன் இல்லடா. வேல்முருகா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தங்கதுரை திலகாவுக்கு புருஷனா வர போறவரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் தங்கதோர சாருக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா நாகரிகம் இல்லாம
என் செல்ல பொதுவுல வச்சு ஸ்பீக்கர்ல போட்டதுக்கு என்னடா நிறுத்திட்ட? என்னடா செஞ்சிருப்ப? என்ன அடிச்சிருப்பியா இல்ல குத்தி கொலை பண்ணிருப்பியா?